அடிக்கடி வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வெல்கம் டு வானபி ஜர்னி. ஐ எம் சந்தீப் அண்ட் திஸ் இஸ் வீக் 5. ஸோ இந்த வாரத்தில் வந்து ஒரு 4 நாள் இப்போயே போயிடுச்சு. ஸோ டுடே இஸ் Thursday அண்ட் ஐ ஹவ் டன் அரௌண்ட் 2 workouts ஒன்லி. இந்த ரன் எதுவுமே போகல. மண்டே அண்ட் டியூஸ்டே வேர் ஆஃப். ஐ டிடன்ட் டூ எனிதிங். ஸோ இன்னிலேருந்து ப்ராப்பராக அப்படியே போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிளானு. இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லவ்ஸியாக தான் போகுது. இப்போதைக்கு எதுவும் ப்ராப்பராகலாம் ட்ராக்கும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ஆன் வித் த ஃப்ளோ. சின்ஸ் லைக் ப்ரோட்டீன் வழக்கம் போல தான். ப்ரோட்டீன் எப்படியும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு இருக்கேன். பட் ஃபுட் வைஸ் வந்து இப்போ கொஞ்சம் பாதி மாறி போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று எக்ஸ்கியூஸும் கிடச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தம்பி வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுட்டு கொஞ்சம் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலான்றேங்க. மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து, மேபின்னு சொல்லக்கூடாது, ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் இன்னும் மறுபடியும் ப்ராப்பராக டயட்டில் போகலான்னு இருக்கேன். அண்ட் பர்சனல் ட்ரைனிங் சொல்லியிருந்தேன். ஸோ ஜாயின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க கொடுக்குற டயட்டை தான் நான் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுவேன். மேபி என்னோடது கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் மாறலாம், இல்லை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். இந்த வாரத்தில் என்னென்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோடய ஒர்க் அவுட்டை நம்பிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. நம்ம மேபி புஷ் பண்ணலையா, இல்லை ஒர்க் அவுட்டோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லையா, எவ்வளோ செட்டு போடணும், இன்டென்சிட்டி பத்தலையா, என்னங்கிறது எனக்கு ஒரு மாதிரி புரியாமலே இருக்குது. வெயிட் வந்துட்டு பாடி வெயிட் இப்போ எனக்கு வந்து இப்போது 66.5 kg, இல்லை சாரி 65.55 kg இன்னைக்கு மார்னிங் நான் பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ வெயிட் வைஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெடி க்ரோத் இருக்குது. வீக்லி 200 grams பக்கம் ஏற்றுறதா இருந்தேன். அண்ட் அது கொஞ்சம் ப்ராப்பராக எனக்கு தெரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. ஸோ ஐம் ரைட் ஆன் ட்ராக். பட் இப்போ பர்சனல் ட்ரைனிங் போகிறனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. நான் மறுபடியும் ஒரு கட் மாதிரி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பல்க் பண்ண சொல்லுவாங்களா, இல்லை பல்கிங்கில் இருக்கிறனால அப்படியே இல்லை நமக்கு கரெக்டாக தான் இருக்குது, நம்ம பல்கிங்லேயே போகலான்னு சொல்லுவாங்களான்னு தெரில. அது எனக்கு தெரிஞ்ச பேசினதுக்கப்புறம் தான் தெரியும் அதோட ரிசல்ட் என்னென்னு. அண்ட் வெயிட் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஸ்ட்ரென்த் வைஸ் வந்துட்டு எனக்கு இன்னும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. பட் 1-2 ரெப்ஸ் வந்து சில எக்ஸசைஸில் எனக்கு மாறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேபி அது மசிலாகவும் இருக்கலாம், இல்லைனா நியூரலஜிக்கலாகவும் போகலாம். என்னன்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த்து கெயின் ஆகுது அப்படிங்கிறப்போ இட் இஸ் ஆல்வேஸ் நாட் ஜஸ்ட் மசில்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஃபேக்ட். ஸோ மேபி அது மசிலாக கூட இருக்கலாம். நம்ம மசில்லே நம்புவோம். ஏன்னா நம்ம ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக வந்து மசில் சிந்தசிஸ்க்கு கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஐ திங்க் வி ஆர் ரைட் ஆன் ட்ராக் அண்ட் மசில் மாஸ் போட்டுட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். நிறைய இல்லைனாலும் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் போல். பட் இனிமேல் என்ன மாறப்போகுது, என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு டவுட்டாக இருக்கிற விஷயமே வந்துட்டு இன்டென்சிட்டி தான். எனக்கு இந்த பர்சனல் ட்ரைனிங்கே நான் ஏன் மெயினாக போகிறேன் அப்படின்னா, என்னோட இன்டென்சிட்டி இன்னுமே பத்தலையோன்னு தான் எனக்கு வந்து ஒரு கட் ஃபீலிங் எனக்கு சொல்லுது. ஏன்னா நான் இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ண ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் மேபி அதை எங்கேயும் மிஸ் பண்ணிடுறேன்னு தோணுது. அவங்க கூட இருந்தாங்க, கொஞ்சம் கைட் பண்ணாங்கன்னா மேபி அவங்க இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் ஆச்சு. ஐ திங்க் இட் வுட் பி மச் இன்டென்ஸ். லைக் அந்த ஒரு இன்டென்சிட்டியோட ஃபீல் கிடச்சிருச்சுன்னா கூட எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி மச் யூஸ்ஃபுல் தான் தோணுது. ஸோ அதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் இனிமேல் ஒர்க் அவுட்ஸ் வந்து அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், இல்லை அந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணலாம். என்னோடய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எல்லாமே கொஞ்சம் அசஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. தட் வுட் பி அன் கிரேட்டர் ஹெல்ப் ஃபார் மீ மோர் தென் தே ஆர் கிவிங் த ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு என்னென்னா அவங்க ஒர்க் அவுட்ஸ் எப்படியே கொடுக்குறதெல்லாம் வச்சு நான் என்னோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்துருக்கு, அவங்க எப்படி வந்து என்னை புஷ் பண்ண சொல்கிறாங்க, லைக் எங்கே நான் லேக் ஆகிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் ஷேர் யூ கைஸ் வாட்ஸ் பீன் கோயிங் ஆன். அண்ட் இது வந்து எப்படியும் ட்ரையல் மாதிரி தான். நான் ஒரு மேபி 1 month இல்லை 2 month தான் பார்ப்பேன். அண்ட் இஃப் இட் இஸ் குட் அப்படின்னா ஐ வில் கீப் கண்டினியூவிங் ஃபார் மேபி அரௌண்ட் 5 to 6 monthsன்னு தோணுது.
பட் பார்க்கலாம். இப்போதைக்கு எதுவும் டிசைட் ஆகலை அண்ட் இப்போதைக்கு தான் நடந்திருக்கு. கம்மிங் பேக் டு தி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் இந்த 2 நாளில் நான் பண்ண ஒர்க் அவுட் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். 100 புஷ்அப்ஸ் முடிச்சுட்டு தென் ஐ வென்ட் ஃபார் த இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் மிஷினில். யூஸ்வலாக இருக்கிற மாதிரி தான் நல்ல ஒரு ஒர்க் அவுட், நல்ல ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்ன முன்னாடி மாதிரி என்னால் ரெப்ஸ் இப்போது பண்ண முடியலை. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்துட்டு எதுவும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணேன். பட் புஷ்அப் பண்ணிட்டு வந்தனாலே என்னன்னு தெரில, இந்த வாட்டி வந்துட்டு அந்த லாஸ்ட் டைம் பண்ண அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ரெப்ஸ் வந்துட்டு இந்த வாட்டி நான் பண்ண முடியல. தென் இதை முடிச்சுட்டு தென் ஐ மூவ் ஆன் டு த ஷோல்டர் ப்ரெஸ். ஸோ ஷோல்டர் ப்ரெஸ் வந்துட்டு அது வந்துட்டு லாஸ்ட் டைம் மாதிரி கொஞ்சம் இந்த வாட்டியும் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. பட் இதுவும் எனக்கு தெரிஞ்ச 1-2 ரெப்ஸ் வந்து ட்ராப் ஆச்சு. தெரில என்னென்னு தெரில, ரொம்ப புஷ் பண்ண வேணான்ட்டு இருந்துச்சு. எனக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான மூடே பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் சரி, நம்ம அட்லீஸ்ட் லைட்டாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரொம்ப நம்ம கேப் கொடுத்தாலும் அது ஒரு ப்ராப்ளம். ஸோ லைட்டாக வச்சு நம்ம ஒர்க் அவுட் வச்சுக்கலாம், சிம்பிளாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் 4 ஒர்க் அவுட் தான் பண்ணேன். 5 ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடி வெயிட் புஷ்அப்ஸ் ஒன்று, இப்போது பார்த்துட்டு இருக்கிற ஷோல்டர் ப்ரெஸ் ஒன்று, அது போக வந்து ஒரு லேட்ரல் ரைஸும் அப்புறம் ட்ரைசப் புஷ் டவுனும் பண்ணியிருந்தேன். இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேட்ரல் ரைஸில் இறங்கியிருக்கோம். ஸோ லேட்ரல் ரைசஸ் வந்துட்டு யூஸ்வல் மாதிரி தான், நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அப்பும் தென் ஸ்லோவாக ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் கவுண்டில் ஸ்லோ ட்ராப் டவுனும் பண்ணிகிட்ருக்கோம். தென் இதில் முக்கியமான சில க்யூஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற ட்ரெயினர்ஸ் எனக்கு சொன்னாங்க. மெயினாக என்னென்னா, நான் ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேங்கிற ஒரு நினப்பில் தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்வீக் பண்ணாங்க. லைட்டாக வந்துட்டு ஒரு ஸ்லைட் நீ பெண்டு வச்சுட்டு கொஞ்சம் அப்ரைட்டான செஸ்ட் பொசிஷன் வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணால் இட் வுட் பி மச் பெட்டர் ஃபார் யுவர் லேட்ரல் ரைசஸ் அப்படின்னாங்க. ஸோ அது பண்ணப்போ எனக்கும் அந்த ஒரு கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெச்சு கிடச்சிது. கீழே இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரெச் வந்து எனக்கு அந்த சைட் டெல்ஸில் நல்லா ஃபீல் ஆச்சு. நீங்களும் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இதை இன்கார்பரேட் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தென் லெட்ஸ் மூவ் ஆன் டு சீட்டட் க்ளோஸ் grip, V grip. அண்ட் திஸ் வாஸ் ஆல்சோ ஐ வாஸ் ஃபீலிங் மச் பெட்டர். ஒரு நல்ல ஒரு க்யூ என்னன்னா, இந்த எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லேட் ஆக்டிவேஷன், கண்ட்ராக்ஷன்லேயும் சரி எக்ஸ்டென்ஷன்லேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கணுன்னா ட்ரை டு மூவ் வித் யுவர் எல்போஸ். மெயினாக வந்துட்டு எல்போஸை வந்து கீழே ட்ராக் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது வெயிட்டு நீங்கள் இழுக்கும்போது டைரெக்டாக பின்னாடி இழுக்கும்போது மேபி யூ மைட் ஃப்ளேர் அவுட், உங்களோட ஷோல்டர்ஸ் கொஞ்சம் அந்த முன்னாடி ரோல் ஃபார்வர்ட் ஆகும். பட் அதை அவாய்ட் பண்ணணுன்னா இட் இஸ் பெட்டர் டு கீப் த எல்போஸ் லிட்டில் டக்ட் இன். அதே சமயம் கீழே முடிஞ்ச அளவுக்கு எல்போ கீழேயே வச்சுக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு கிராவிட்டி புல் இருக்கிற மாதிரியும், இல்லை எல்போலேருந்து ஒரு வெயிட்டு ரொம்ப ஹெவியான வெயிட்டு கட்டி விட்டுருக்காங்கன்னா அப்போது எல்போ தூக்க முடியாத மாதிரி அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா இட் வுட் பி மச் பெட்டர் வென் யூர் கண்ட்ராக்டிங். நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். பட் அந்த மாதிரி பண்ணும்போது யூ மைட் நாட் பி ஏபிள் டு கோ ஆஸ் ஃபார் பேக். அது உங்களோட எல்போஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி டக் பண்ணி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட பாடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உங்களோட ஆர்ம்ஸ் வரும் அந்த ஒரு 90 டிகிரி இதில். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஈவன் ஃபர்தர் பேக்குங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நீங்கள் இருந்தாலும் உங்கள் ட்ரெயினர்ஸ் கிட்ட கேட்டு அது ஒரு சஜஷன் எடுத்துக்கோங்க இதை. பட் இட் ஒர்க் ரியலி கிரேட் ஃபார் மீ. கண்ட்ராக்ஷன் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ ட்ரை டு டூ தோஸ் திங்ஸ். அண்ட் ஸ்ட்ரெச்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்டெண்டும் நான் கொஞ்சம் பண்ணலை. அது பண்ணும்போது வி ஹாவ் டு லெட் த லேட்ஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரெச். பட் நான் நிறைய டைம் இருந்துட்டு எனக்கு தெரில, இந்த ஷோல்டர் கொஞ்சம் அந்த ஒரு ரோல் ஃபார்வர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ப்ராப்பராக அந்த ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் வைக்காதனால இட் ஆல்வேஸ் ஃபீல்ஸ் லைக்
மோஸ்ட் ஆஃப் மை லோட் கோஸ் டு மை ஷோல்டர் as well. ஸோ கொஞ்சம் அந்த ரொம்ப ஸ்ட்ரெச்சை விட்டுட்டு நான் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட் கிவ்ஸ் பெட்டர் ஆக்டிவேஷன் இன் மை லேட்ஸ் தேன் மை ஷோல்டர். ஸோ அதுதான் ஆக்சுவலாக டார்கெட் பண்ணணும். இட் ஹெல்ப்டு மீ லாட். இதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு புல் ஓவர் இது பண்ணேன், மிஷின் கேபிளில் வந்துட்டு பண்ணேன். பட் அது ரெக்கார்டிங் எதுவும் பண்ணலை. பட் எனக்கு ஒரு நல்ல ஒரு கியூ கிடச்சிது. அதில் ஒரு பெஸ்ட்டு இது என்னென்னா, உங்களோட ஃபேஸ் லெவலுக்கு நீங்கள் அந்த கேபிள் ஃபேஸ் புல்ஸ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் லெவலுக்கு அந்த லிவர் இருந்துச்சுன்னா இட் வுட் பி குட். அப்போ உங்களுக்கு ஆக்டிவேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. எனக்கு வந்துட்டு அந்த ஃபேஸ் லெவல், அதாவது ஆல்மோஸ்ட் என்னோடய சின் லெவல் அதோட கொஞ்சம் கீழே நினைக்கிறேன், அந்த ஒரு ரேஞ்சில் வச்சுருந்தேன். அப்போ எனக்கு வந்து ரியர் டெல்ஸ் ஆக்சுவலாகவே எனக்கு ரொம்ப ஆக்டிவேட் ஆச்சு. யூஸ்வலாக நான் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் லைக் திங்கிங், ஓகே கொஞ்சம் பேக்கில் எனக்கு அந்த லோடு விழுந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே மேபி அதுதான் ரியர் டெல்ஸ் போல், அங்கே தான் கரெக்டாக நமக்கு ஃபீல் ஆகுது, பேக்கில் தானே இருக்குது ரியர் டெல்ஸ். அந்த கரெக்டாக அந்த ஷோல்டரோட அந்த ஒரு சைடில் வரும், பேக் சைடில் உங்களுக்கு வந்துட்டு. பட் எனக்கு அது ஃபீல் வந்து ஆக்சுவலாக இந்த இது கீழே அந்த சின்னோட லெவலுக்கு வச்சு பண்ணும்போது செமையாக ஃபீல் ஆச்சு. அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி முடிக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு, நல்ல ஒரு ஸ்டிமுலஸ் கிடச்சது. யூ கைஸ் ஹேவ் டு ட்ரை இட் அவுட். ஆக்சுவலி நீங்கள் அந்த ஒரு ஹைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நிறைய ஜிம்மில் வந்துட்டு மேலே இருக்கிறதுலே டாப் லெவலில் வச்சுட்டு ஃபேஸ் புல் பண்ணுவாங்க. டோன்ட் டூ தட். அது உங்களுக்கு வந்து ரியர் டெல்ஸை விட உங்களோட அப்பர் பேக்கில் நிறைய லோடு வந்து போகும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு டு ட்ரை தீஸ் லெவல்ஸ். பட் உங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ஃபேஸ் லெவல் வச்சா உங்களுக்கு சில பேர் நல்ல ஆக்டிவேஷன் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு கீழே மேலே அது உங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதில் நல்லா ஃபீல் ஆகுதுன்னு. ட்ரை வித் அண்ட் லைட்டர் வெயிட். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா லைட்டர் வெயிட் வச்சு போகும்போது யூ வில் பி ஏபிள் டு கோ ஃபார் லிட்டில் மோர் ரெப்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி ஸ்வீட் ஸ்பாட் வேர் யூ ஆர் கெட்டிங் த குட் ஆக்டிவேஷன் ஃபார் தட் மசில். ஸோ அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். தென் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு நான் அடுத்து நேராக பைசப்ஸில் இறங்கிட்டேன். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் த நார்மல் பார்பல் பைசப் கேர்ள்ஸ், பட் வித் அன் ஈஸி பார். ஆக்சுவலாக பார்பல் விட ஈஸி பாரில் வந்துட்டு கொஞ்சம் இந்த சூப்பர்னேட்டட் பொசிஷன்லேயே நான் பிடிச்சிக்கிட்டேன். அதாவது சூப்பர்னேட்டடில் இன்னும் கொஞ்சம் அவுட்டராக இருக்கிற மாதிரி, அதாவது பாம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபேஸிங் அவுட்வேர்ட்ஸுங்கிற மாதிரி, டுவர்ட்ஸ் த பாடி இல்லாமல் ஸ்லைட்லி அவுட்வேர்ட்ஸுங்கிற மாதிரி. நம்ம எப்போவுமே பைசப் கேர்ள் பண்ணும்போது மேலே வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்லைட் டில்ட்டு கொடுத்தோன்னா, அதாவது டம்பிள்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் அந்த சைடு கீழே விழுகிற மாதிரி ரைட் சைடில், அதாவது நான் டம்பிள்ஸ் வந்து நம்ம லிஃப்ட் பண்ணும்போது லைட்டாக அந்த ஒரு ஸ்குவீஸ் பண்ணுவோம், டாப்பில் கண்ட்ராக்ஷன் நல்லா வர்றதுக்காக நம்ம பிங்கீஸை வந்து இன்னும் கொஞ்சம் டில்ட் பண்ணுவோம் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் சைட். ரதர் தேன் ஒரு பாடி ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அந்த பக்கம் அதாவது உங்கள் ரைட் ஹேண்டுனா அது இன்னும் கொஞ்சம் ரைட் ஹேண்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா இட் வில் ஆக்டிவேட் த பைசப்ஸ் மோர். ஸோ ஐம் ஹோல்டிங் த ஈஸி பார் இன் தட் grip such that அந்த நான் ஒரு ட்விஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை, நமக்கு அது ஏற்கனவே அந்த பொசிஷனில் தான் பிடிச்சிருப்போம். ஸோ அதில் பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் மச் பெட்டர். ஆல்சோ ஈஸி பாரில் பண்ணும்போதும் சரி, இல்லை பார்பெல்லில் பண்ணும்போதும் சரி, பைசப்புக்கு நல்ல ஒரு லோட் கிடைக்கணுன்னா ஐ ஹவ் ஃபெல்ட் த பெஸ்ட்டு வென் ஐ எம் கோயிங் லைக் கொஞ்சம் அவுட்வேர்டாக பண்ணுற மாதிரி, அதாவது ஸ்ட்ரைட் அண்ட் இது கொண்டு வந்துட்டு திரும்பவும் ஸ்ட்ரைட் டவுன் பண்ணும்போது அந்த ஒரு பைசப் ஆக்டிவேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு எப்போவுமே ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சம் பாடியை விட்டு கொஞ்சம் வெளியே அந்த ஒரு பெண்டுலம் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கர்வில் வந்து பார்பெல்லை இறக்குறதுக்கும் மறுபடியும் கொண்டு வரதுக்குமே அந்த ஒரு பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். பிகாஸ் இட் ஃபீல்ஸ் வெரி குட் ஆக்டிவேஷன் இன் மை பைசப்ஸ் when I'm doing like that rather than dropping down the weight straight up and down. அது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிது. நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இட் would be much greater activation when you're doing the way I am suggesting you. தென் இதை முடிச்சுட்டு ஆக்சுவலாக ஹேமர் கேர்ள்ஸ் பண்ணியிருந்தேன். ஹேமர் கேர்ள்ஸுக்கும் எனக்கு ஃபுட்டேஜ் ஆக்சுவலாக எதுவும் எடுக்கலை. ஏன்னா நான் ட்ரெயினரை கூப்பிட்டு இப்படி பண்ணலாமா நிறைய பேசிகிட்டு இருந்தேன்.
அது ஃபோன்லேயும் பெருசாக ஸ்டோரேஜும் இல்லை, சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ ப்ராப்பராக அவங்க சொல்கிற மாதிரி மட்டும் கேட்டுட்டு கொஞ்சம் நான் இந்த ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் இருந்துட்டு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ரொம்ப கீழே வந்து ரிலாக்ஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபுல் ஸ்ட்ரெச்சு கொண்டு போகலாம், பட் இருந்தாலும் ஹேண்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வைக்க வேணான்ட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று சொன்னாங்க. லைக் ஒன்று வந்து மேலேயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும், அப்புறம் இன்னொரு மட்டும் ஃபுல் கம்ப்ளீட் ட்ரிப் முடிச்சுட்டு அப்புறம் அதே ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்த ஹேண்டை வந்து ஆல்டர்னேட்டிவாக ஹேமர் கர்ல்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்சோ குட். லைக் ஐ குட் ஃபீல் மை பைசப்ஸ் a lot better than usually I'm doing in hammer curl. ஹேமர் கர்ல்ஸுக்கும் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. நானும் அதை கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் ஒருத்தவங்களோட கைடன்ஸும் மாறுச்சு. ஒரு ட்ரெயினர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன பிளேஸ்மெண்ட் வேறு, இன்னொருத்தவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன பிளேஸ்மெண்ட்டும் வேறு. பட் இருந்தாலும் எனக்கு 2 கேசஸ்லேயுமே வந்துட்டு அந்த பைசப்பு அந்த பிரேக்கியாலிஸ்க்கான ஆக்டிவேஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. லைக் ஐ குட் ஃபீல் இட் ஆன் மை பைசப்ஸ். சம்டைம்ஸ் அது என்னமோ தெரில, அந்த ஹேமர் கர்ல்ஸ் பண்ணும்போது அந்த பைஸில் அந்த ஒரு சம்டைம்ஸ் அந்த கண்ட்ராக்ஷன் ப்ராப்பராக கிடைக்காம இருக்குது. இஃப் யூ ஹேவ் எவர் ஃபேஸ்ட் எனி இஷ்யூஸ் லைக் வாட் ஐம் ஃபேஸிங் நவ், ப்ளீஸ் புட் த டவுன் இன் த கமெண்ட்ஸ். ஸோ ஐ கேன் ஆல்சோ நோ லைக் சரி நீங்கள் என்ன பண்ணீங்கிறதும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 நாளுக்கான ஒர்க் அவுட்ஸ் அதுதான். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஐ திங்க் I'll get back to you guys in a minute. வீக் 5ல் ஃபஸ்ட்டு பண்ண 2 ஒர்க் அவுட்டோட நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வாரத்தில் வந்து 4 ஒர்க் அவுட்ஸ் டோட்டலாக இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. அண்ட் ஃப்ரம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே இன்னைக்கு. ஸோ சாட்டர்டே வரைக்கும் இப்போதைக்கு டோட்டலாக 4 இன்க்ளூடிங் த 2 எக்ஸ்ட்ரா 2 ஒர்க் அவுட்டும் நான் பண்ணியிருந்தேன். பட் வித் ஹெல்ப் ஆஃப் த பர்சனல் ட்ரெயினர். எஸ், நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ நான் பர்சனல் ட்ரைனிங் ஆக்சுவலாக வந்து எடுத்திருக்கேன் என்னுடைய ஜிம்மில். எடுத்ததுக்கப்புறம் இப்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 செஷன் போயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்துட்டு நான் ஃபுல் பேஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருந்தோம். இட் வாஸ் லைக் ஐ திங்க் வி ஆர் ரியலி ஸ்டார்டிங் அவுட். ஸோ ரொம்ப ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே புஷ் பண்ணல. ஒரு 2 வார்ம் அப் செட்டு, ஒரு டாப் செட்டு, ஒரு ட்ராப் செட். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் இந்த 2 நாளுமே போச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ ஹேட் அண்ட் புல் டே அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐ ஹேட் அண்ட் லெக் டே. அதுவும் ஃபுல்லாமே வந்து இன்றைக்கி குவாட் பேஸ்டு எக்ஸசைசஸாக தான் இருந்துச்சு. ஹாம்ஸ்ட்ரிங்கை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஒரே ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் பேஸ்டு ஒர்க் அவுட், அப்புறம் ஒரு கேஃப் ரைசஸ் இருந்துச்சு. பட் மற்ற ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு குவாட் டாமினண்ட்டாக தான் இருந்துச்சு. லைக் வாக்கிங் லஞ்சஸ் ஆகட்டும், இல்லைனா லெக் ப்ரெஸ் ஆகட்டும். அண்ட் தென் ஐ ஆல்சோ டிட் லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ ஸோ 3மே வந்துட்டு அது பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இது போக அப்டக்டர் அடக்டர் அந்த ஒரு மிஷினும் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் இட் வாஸ் லைக் ஜஸ்ட் ஃபார் வார்ம் அப்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 செட்டு மட்டும் போட்டிருந்தோம். அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ லைட்டாக ஒர்க் அவுட் மட்டும்தான் பண்ணியிருந்தோம். ஃபுல் பேஸ்டு ஒர்க் அவுட்டில் இருந்துட்டு வி டெல்ட் mostly with the lat pull downs and then one close grip V grip seated cable rows, and then we went for an chest supported like incline rows பண்ணோம். ஸோ 3 lat based ஒர்க் அவுட், அப்புறம் ஒரு புல்லப்ஸ் வந்து ஒரே ஒரு செட் மட்டும் ஃபார் அரௌண்ட் 8 reps பண்ணியிருந்தேன். Then I went for the biceps for an hammer curl and then one dumbbell based alternative curls. பட் வெயிட்ஸை பேஸ் பண்ணி அது கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவும் அப்புறம் 2 ஆர்ம்ஸும் வந்து சைமல்டேனியஸாகவும் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஆக்சுவலி ரியலி குட் செஷன் சொல்ல போனால். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு டெம்போவும் இந்த ஒரு ஃபார்மேட் இருந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் ரியலி ஹெல்பிங் மீ அ லாட். லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் அந்த மசில் ஆக்டிவேஷனும் அந்த ஒரு நல்ல ஒரு பம்ப் கிடைக்கிறதும் பார்த்திங்கன்னா இதில் எனக்கு ரொம்ப நல்லாவே ஃபீல் ஆச்சு. தெரில இது நான் ஏன் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னு. யூஸ்வலாக வந்து நான் 2 வார்ம் அப் செட்டுன்னு போடுவேன். பட் இருந்தாலும் when I move on to the weights அப்படின்னா யூஸ்வலி கோ ஹெவி. லைக் அதில் ஒரு 12 ரெப்பு இல்லை 10 ரெப்ஸுங்கிற அந்த ஒரு ரேஞ்சுனா அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு 8 ரெப்ஸ் தான் பண்ண முடியும். பட் அந்த ஒரு மைண்ட் மசில் கனெக்ஷன் எனக்கு அந்தளவுக்கு அந்த ஹெவி வெயிட்ஸ் புஷ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கிடைக்கல. பட் இந்த ஒரு மாட்ரேட் வெயிட்டில் பண்ணும்போது பட் ஐ நோ லைக் தெர் இஸ் சம் மோர் ரெப்ஸ் இன் ரிசர்வ். பட் இருந்தாலும் அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டிமுலஸ் கிடச்சது, நல்ல ஒரு பம்ப் கிடச்சது. ஐ டோன்ட் நோ வாட்
திஸ் இஸ் லைக் ஹவு திஸ் வில் ப்ராக்ரஸ்ங்கிறது எனக்கு தெரியல. இன் அப்கமிங் வீக்ஸில் மேபி ஐ வில் நோ லைக் எப்படி இந்த இன்டென்சிட்டி எப்படி மாற்றுறாங்க. மேபி இதே ஃபார்மேட் தானா, இல்லை ஃபார்மேட் ஏதாச்சும் மாறுதா, இல்லை வெயிட்ஸ் ஏதாச்சும் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோமாங்கிறது ஐ திங்க் இந்த அப்கமிங் வீக்ஸ் வி வில் நோ. ஸோ நாளைக்கு இருந்துட்டு ஜஸ்ட் அண்ட் ஆப் அண்ட் கார்டியோ செஷன் சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தேவைப்படுமான்னு தெரில. பட் இஃப் ஐ கேன் ஐ வில் ரெக்கார்ட் சம் ஃபுட்டேஜ் அண்ட் தென் ஐ வில் போஸ்ட் யூ கைஸ். பட் திஸ் இஸ் இட் ஃபார் த ஃபியூ டேஸ் தட் ஐ டிட். அண்ட் யா, லெக் ஒர்க் அவுட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இன்றைக்கி லெக் எக்ஸ்டென்ஷனில் பண்ணியிருந்தேன். லெக் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, வார்ம் அப் செட் மாதிரி. அண்ட் தென் when I moved on to the hack squatடும் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஹேக் ஸ்குவாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லெக் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாக்கிங் லஞ்சஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 3மே குவாட் பேஸ்டு தான். ஹேக் ஸ்குவாட் பண்ணும்போதே எனக்கு வந்து ஃபெட்டிங்கிறத விட பயங்கரமான ஒரு பம்ப்பு லெக்கில் வந்துட்டு செம பம்ப் இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வை. மேபி அந்த லெக் எக்ஸ்டென்ஷன் அது இதுன்னு பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ கிடச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு காம்பவுண்டு இல்லை லிஃப்ட் பண்ணும்போது இட் ஃபீல் ரியலி குட். லைக் என்னோடய குவாட்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆச்சு. ஐ திங்க் நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு எந்த நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஐசோலேஷன் மூமெண்ட்டை வந்து ஒரு வார்ம் அப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். லைக் ப்யூராக அது வந்து ஒர்க் அவுட் பேஸ்டாக வந்து வச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லுவேன் எப்போவுமே காம்பவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐசோலேஷன் போங்கன்னு. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் ஜஸ்ட் ஒரு பிளட் ஃப்ளோ கிடைக்கிறதுக்கு ஐ திங்க் இஃப் யூ டூ திஸ்னா ஐ திங்க் இட் ஒர்க்ஸ் மச் பெட்டர்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இஃப் யூ ஃபீலிங் லைக் ஓகே நம்மளால் வந்து ஒரு வெயிட்ஸ் புஷ் பண்ண முடியலையோ, இல்லை ஒரு நல்ல ஒரு பம்ப் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த ஒரு இப்போ நான் இப்போ ஒர்க் அவுட் பண்ண அதே ஃபார்மேட்டை நீங்கள் ஒரு ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இட் வில் ஒர்க் ஃபார் யூ. ஸோ I did with the hack squats and then I moved on to leg press. Hack squats வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாடரேட் வெயிட்டு தான். ஐ டென்ட் கோ மச். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி வெறும் மிஷின் மட்டுமே வச்சு வெறும் வெயிட்ஸ் போடாமல் பண்ணேன். இட் வாஸ் ஃபீலிங் வெரி குட். நான் என்னென்னு வெரி ஸ்லோ ஈசென்ட்ரிக் பண்ணனால அந்த ஹேக் ஸ்குவாட்டில் அந்த வெயிட்ஸ் இல்லாமல் பண்ணும்போது அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சது. தென் ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் அரௌண்ட் 10 or 15 kgs நினைக்கிறேன். கரெக்டாக ப்ராப்பர் ஐ திங்க் ஐ புட் த வீடியோ ஹியர் ஸோ கைஸ் கேன் சி அண்ட் நோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அது 10 or 5 kg அந்த ஒரு இதில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இட் வாஸ் ஃபீலிங் வெரி குட். பட் நல்ல ஒரு ஆக்டிவேஷன் கிடச்சிது. அந்த ஒரு ஸ்லோ ஈசென்ட்ரிக் மோஸ்ட்டாக அதை எம்பசைஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இன்னுமே கூட இன்னும் 1.5 seconds கூட எனக்கு இந்த வாட்டி பண்ண சொல்லியிருந்தாங்க. யூஸ்வலாக நான் ஒரு 2 seconds மாதிரி ஒரு ட்ராப் வச்சுருப்பேன். பட் இந்த வாட்டி ஒரு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 3, ஜஸ்ட் அபோவ் 3 அந்த ஒரு ரேஞ்சில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ த ஆக்டிவேஷன் வாஸ் ரியலி குட். எனக்கு அப்படியே குவாட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பம்ப் ஆகி அப்படியே நடக்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஃபீலிங்கே வேறு மாதிரியான ஃபீலிங்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. தென் ஐ மூவ் ஆன் டு லெக் ப்ரெஸ். லெக் ப்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் 20 kg on each இல்லை 40 kg on each side அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருக்கேன். பட் இந்த மிஷினில் வந்து ஐ ஃபீல் லைக் வெரி குட் ரெசிஸ்டன்ஸ். ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு மோஷன், நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு த்ரூட் த ரேஞ்ச் எனக்கு நல்லாவே கிடைக்கிது. ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காகவும் இல்லை. ஸோ ரிலாக்ஸிங்காக இல்லைங்கிறதுக்கு மேபி அந்த மிஷினும் காரணமாக இருக்கலாம், இல்லை நான் செஞ்ச அந்த டெம்போவும் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். பட் ஐ திங்க் மோஸ்ட்லி இட்ஸ் வித் த டெம்போ மோர் தேன் த மிஷின்ங்கிறது தான் தோணுது. ஸோ அந்த 3 second நெகட்டிவ் ஸ்லோ அப்பும் கூட வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக பண்ணல. ஸோ எக்ஸ்ப்ளோசிவாக பண்ண வேணாம், அதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு 1-2 seconds எடுத்து ஸ்லோவாக ஒரு புஷ்ஷு, அப்புறம் ஒரு கண்ட்ரோலில் ஒரு 3 seconds டவுன். அது பண்ணும்போது அந்த குவாட்ஸ் ஒரு ஆக்டிவேஷன் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லாவே பெட்டராக ஃபீல் ஆச்சு. I'll also post that somewhere around this video, so you can just watch. எல்லாமே நான் மோஸ்ட்டாக எடுத்து இதெல்லாம் வெர்டிக்கல் வீடியோஸ் தான், அதனால் நான் சைடில் உங்களுக்கு நான் அப்படியே போட்டு காமிக்கிறேன். தென் ஐ மூவ் ஆன் டு ஆக்சுவலாக ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ் பண்ணிவிட்டு, லையிங் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சஸ் போயிருந்தேன். பட் அதுக்கான வீடியோ எதுவும் இருக்கல. ஸோ லஞ்சஸோட மட்டும்தான் எடுத்திருந்தேன், வாக்கிங் லஞ்சஸ். நீங்கள் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அவுட் ஆன் லெக்ஸ், டோன்ட் மிஸ் அவுட் தி லஞ்சஸ். எனக்கு வந்து ஒரு இது எனக்கு வந்து குவாட் க்ரோத் ரொம்ப நல்லா இல்லைனாலும் பட் ஐ ஹேவ் அன் டீசென்ட் குவாட்ஸுங்கிறது நான் ஐ கேன் டெஃபினெட்லி சே தட்.
அந்த டீசெண்டான குவாட்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச லஞ்சஸ் தான். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து லஞ்சஸ் பிடிக்கிறத விட இட்ஸ் எ வெரி ஹார்ட் ஒர்க் அவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் எல்லா எக்ஸசைஸும் முடிச்சுட்டு அப்புறம் லஞ்சஸ் போகும்போது இட் ஃபீல்ஸ் லைக் ஹெல். அதுவும் வெயிட்ஸ் வச்சுட்டு பண்ணோன்னா அப்படியே எந்திரிக்கவே முடியாது, நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் ஒரு மாதிரி வாக்கிங் லஞ்சஸ்னால் அப்படி கண்டினியூஸ் வாக்கில் போகணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கண்டினியூஸ் வாக்கில் போயிருப்பேன். ஒரு நின்று அப்புறம் போகிற மாதிரி இருக்காது. பட் சம்டைம்ஸ் இப்போ ஐம் டூயிங் வித் த வெயிட்ஸ்னால் யூஸ்வலாக அந்த ஒரு பாஸ் இருக்கும். லைக் ஒரு ரெப் முடிச்சுட்டு 2 காலி ஒட்டுக்கா கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஜஸ்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெக் வைப்பேன். அந்த மாதிரி ஒரு டெம்போவில் தான் யூஸ்வலாக வெயிட்ஸ் வச்சுட்டு பண்ணேன். பட் ஆஸ் இட்ஸ் ஜஸ்ட் பாடி வெயிட் ஒரு மேபி ஐ திங்க் ஒரு 10 meters to 15 meters போயிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி இட் மைட் பி லிட்டில் மோர் பட் க்ளோஸ் டு தட் அந்த ரேஞ்ச் தான். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் பாடி வெயிட்டை வச்சுட்டே நான் இந்த ஒர்க் அவுட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி திஸ் வுட் பி இட். நாளைக்கு நான் மோஸ்ட்டாக போஸ்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ see you guys in the next week. If you guys been like listening to this for this long அப்படின்னா please do drop down and like in the comment, like and then give a comment. If this is a little boring, like இது வந்து ஒரு மாதிரி தெரில, எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை, எனக்கு இது நீட் சம் மோர் கண்டென்ட், வேறு மாதிரி ஒரு கண்டென்ட் வேணும், நீங்கள் எப்படி என்னென்ன சாப்பிட்றீங்க, இல்லை இந்த ஒர்க் அவுட்ஸ் வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா ப்ளீஸ் டூ புட் த டவுன் இன் த கமெண்ட்ஸ் ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ கைஸ் வித் தட். ஏன்னா எனக்கு சும்மா ஒரே மாதிரி இந்த ஒரு ஃபார்மேட்டில் போடணுங்கிறது வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் மை திங்ஸ் இன் த அப்கமிங் வீக்ஸ். ஸோ லெட்ஸ் see if there is any changes. So this is Sandeep and yeah, we'll see you guys from the next week hopefully soon. Bye.